அதுதாங்க, அதிகாரம் தான் பெருசுன்னு ரொம்ப அதிகாரமாக பேசிட்டு போயிட்டாங்க. நடுவர்களே, நான் சொல்கிறேன், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தது, அதிகாரத்தை கொண்டு வந்தது நம் நாட்டிற்குள், மகிழ்ச்சியும் நிம்மதியும் இழந்தோம். காந்தி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்தார்கள், அன்பை கொடுத்தார்கள் நம் நாட்டிற்கு, சுதந்திரம் எனும் நிம்மதியை பெற்றோமா இல்லையா? நடுவர் அவர்களே, ஒரு லட்சுமிங்கிறவங்க செல்வத்திற்கு அதிபதி, செல்வத்திற்கு அதிபதியாம் லட்சுமி இல்லை ரூபாய் நோட்டுகளில், அரை நிர்வாண பக்கிரியாம் காந்தி இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்பு தான். நடுவர் அவர்களே, இப்போ உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா போடுறாங்க, நீங்க அன்பான ஆசிரியரா இருப்பீங்களா இல்ல அதிகாரமான ஆசிரியரா இருப்பீங்களா? ரொம்ப அன்பா இருந்தா எல்லா பேரும் பெயிலா போயிடுறாங்கம்மா. கொஞ்சமாவது கண்டிக்கணும், அப்பதான் வாத்தியாரை மதிக்கிறாங்க. சரி நடுவர் அவர்களே, நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, என்ன போல ஒரு அமைதியான அன்பான ஒரு மாணவி இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு டவுட் கேட்குறேன், நீங்க இதை எப்படி டீல் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப அறிவாளி, ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, நான் மாணவர், ஒண்ணுமே தெரியாத எனக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறீங்க, எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஆன்சர் பேப்பர் எடுத்துக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்வீங்க? ஆனா ஒரு அன்பான ஆசிரியரை இப்படி கேவலப்படுத்தக்கூடாது. நீங்க நடுவர் அவர்களே, நீங்க அன்பா அந்த பையனுக்கு பதில் சொன்னீங்கன்னா ஓகே, நீங்க அதிகாரமா பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா கேள்வி கேட்குற, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு அடிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் பத்திரிகையில் என்ன தெரியுமா வரும்? பள்ளிக்கூட மாணவனை பிறம்பால் அடித்த திண்டுக்கல் ஐ பட்டிமன்ற நியோனி இன்று ஐயையோ என்று முழித்து கொண்டிருக்கிறார்னு வரும். நீ பேப்பர் நியூஸ் சரியா வாசிக்கிறதில்ல போல இருக்கு. மாணவனை பிறம்பால் அடித்த ஆசிரியர் லாக்கப்பில் அடைப்பு, அன்றாயரோட உட்கார வச்சிருக்காங்க ஒரு வாத்தியாரை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏசி கார் வாங்குறீங்க, உங்களுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் உபயோகப்படுத்தி ஒரு ஏசி கார் வாங்குறீங்க, அந்த அதிகாரியால் ஏசி காரில் உட்கார முடியுமா? அதிக நேரம் நிம்மதியாக இருக்க முடியுமா? யார் தெரியுமா அந்த ஏசி காரில் அனுபவிக்கிறது? அவரோட டிரைவர். எப்பவும் அவன் தான் ஏசி காரில் எஃப்எம் போட்டு ஜாலியாக இருப்பான். இதுதான் உண்மை. உங்களுடைய அதிகாரியாக இருக்கிற முதலாளியை விட தொழிலாளி அன்பாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். முதலாளியோடைய தூக்கம் களைந்தது தொழிலாளியின் குரட்டை சத்தத்தை கேட்டு. இது உண்மையான விஷயம். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே தூங்காமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தொழிலாளியா இருக்கிறவன், எந்த அதிகாரமும் இல்லாத அன்பா இருக்கிறவன் கீழே படுத்த உடனே தூங்கிடுறான். அதுதான் சார் வரும், அந்த நிம்மதி தான் சார் எங்களுடைய அன்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனோடனே உங்கள் மனைவியை கூட்டி, ஏம்மா சாப்பாடு போடுமா சீக்கிரம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாப்பாடு வருமா, பிளேட்டு காற்றுல பறந்து வருமா? பல குடும்ப ரகசியங்களை இப்படி பொது இடத்துல எல்லாம் கேட்கப்படாதுமா. அது இடம் பொருள் ஏவலை பொறுத்து வரும் ஏதாவது. அதனால தான் நடுவர்களே, இதுவே அன்பா, நீ நேற்று வச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அதே மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் குடுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பா பரிமாறவும் செய்வாங்க. அன்பு என்பது என்றுமே வாழ வைத்து கொண்டு தான் இருக்கும் நடுவர்களே. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் எப்படி இருக்காங்க தெரியுமா? அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு டாம் அண்ட் ஜெர்ரி கூடயும் சோட்டா பீம் கூடயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பணக்கார வீடு, அந்த வீட்டில் அவங்க அப்பா தன்னுடைய குழந்தைக்கு விதவிதமான பொம்மைகளை எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் எல்லாத்தையும் தீயில போட்டு எரிச்சிட்றான். அவருக்கு கோவம் வந்துடுது, என்னடா நீ இப்படி பண்ணுற, உனக்கு எவ்வளோ காஸ்ட்லியான பொம்மைகளை எல்லாம் வாங்கி தர, நீ தீயில போட்டு எரிக்கிறியே, உனக்கெல்லாம் எதிர்த்த வீட்டில் இருக்கிற முனுசாமி மாதிரி இருக்கணும்டா, அவங்க அப்பா ஏதாவது பொம்மை வாங்கி தராரா அப்படின்னா. உடனே அவர் அந்த பையன் சொல்கிறான், அப்பா பொம்மை வாங்கி தர உன்னை எனக்கு பிடிக்கலப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனுக்காக பொம்மையாகவே மாறி அவனை எல்லாம் உப்பு மூட்டை தூக்கிட்டு சுற்றுறாருப்பா, அப்படிப்பட்ட அப்பா தான்ப்பா எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறான். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட உண்மையாகவே பொம்மையாக மாறுகிற அப்பாவை தான் பிடிக்கிறது. அப்படிப்பட்ட அப்பாக்கள் தான் வேணும் நடுவர்களே. ஒன்றும் இல்லை, கோயில்கள் எல்லாம் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்ட நிலையில் உண்டியலை மட்டும் ஏன் எடுக்க மறந்து விட்டது இந்த சமுதாயம்? எல்கேஜி படிக்கிறவனுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. உங்களுடைய அதிகாரம் அவர்கள் மீது பணத்தை திணித்து அந்த குழந்தைகளை எல்லாம் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு 2 கையை ஆட்டிட்டு பேசுற அந்த சுகம், யூனிஃபார்மையும் டையையும் மாட்டிட்டு ஸ்கூல் பஸ்ல ஏசுற அந்த குழந்தைகளுக்கு தெரிவது கிடையாது நடுவர்களே. அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற காதல் தோல்வி கூட அன்பை மையப்படுத்தி தாங்க இருக்கு. அன்பாக இருந்தால் காதல் கல்யாணங்களில் முடிகிறது. அதே காதல் ஒரு அதிகாரமாக மாறுச்சுன்னா என்ன தெரியுங்களா? அது ஆசிட் வீச்சுகளும் அறிவாள் வீச்சுகளும் தான் நடக்குது. அதனாலதான் சொல்றோம், அதிகாரம் வேண்டாம், அன்பு மட்டும் போதும் அப்படின்னு. நம்ம அம்மா மிஞ்சின ஒரு அழகான தெய்வம் யாருமே கிடையாதுங்க. நமக்கு காய்ச்சல் வந்தா தொட்டு பார்க்குற அவருடைய கைகள் தான் முதல் தெர்மோமீட்டர்.
அவளை மிஞ்சி ஒரு மருத்துவமும் விஞ்ஞானமும் கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா நம் மீது அன்பாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். அதிகாரமாக இருந்தால் நமக்கெல்லாம் பிடிக்குமா? பிடிக்காத நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மதுரையில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. அப்போது அந்த இருக்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஆசிரியர்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அதில் சாந்தி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எல்லா குழந்தையும் தூக்கி தூக்கி விடுறாங்க. அது கடலில் மூழ்க போகிற தண்ணியில் மூழ்கிடும் அந்த வேன். அந்த நிலைமையில் கடைசியாக ஒரே ஒரு குழந்தையை மட்டும் கை மீது தூக்கி கொண்டு நிற்கிறாங்க. அந்த குழந்தையோட உயிர் தப்பியது, ஆனால் அந்த ஆசிரியர் இறந்து விட்டார். அதை பார்த்து நம்முடைய கவிஞர் வாலி அழகாக சொல்லுகிறார், எல்லோரும் முழுகாமல் தான் தாயானார்கள், சாந்தி நீ மட்டும்தான் மூழ்கி தாயானாய் அப்படிங்கிறார். நடுவர்களே, ஒன்றும் இல்லை, நீங்களாம் அதிகாரம் அதிகாரம்னு பேசிட்டு இருக்கீங்களே. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அன்பான மனிதர் காந்தி, அவருடைய அன்பு ஒரு அதிகாரத்தையே நிலை கொய்த செய்தது. என்ன நிகழ்ச்சி தெரியுமா? அவர் வந்து ஸ்குவாஷ் சிறையில் வந்து அடைப்பட்டு கிடக்கிற பொழுது அது ரிலீஸ் ஆகி வர சமயத்தில் அந்த அதிகாரிக்கு ஒரு காலனியை வந்து பரிசு அளிக்கிறாரு. அந்த அதிகாரி பார்த்துட்டு இதை எப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னோடனே, சிறையில் இருக்கிற கொஞ்சம் டைமில் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. உடனே அதை காலில் போட்டுட்டு, இது என்னுடைய அளவு கரெக்டாக இருக்கே, உங்களுக்கு எப்படி இந்த அளவு தெரிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்முடைய காந்தி சொல்லுகிறார், முதல் நாள் என்னை சிறையில் அடிக்கும் போது நீங்கள் உங்களுடைய பூட்ஸ் காலால் என்னுடைய மாரை எட்டி உதைத்தீர்களே, அந்த அளவை வைத்து இந்த காலனியை செய்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ காந்தியுடைய ஒரு அன்பு என்பது அந்த அதிகாரத்தையே நிலைக்குலைய செய்ததுன்னு சொன்னா, எங்களுடைய அன்பை மிஞ்சிய வேற எதுவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க. கிரெடிட் கார்டை வைத்திருப்பவர்களை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ரேஷன் கார்டே இல்லாத ஏழைகள் தான் இன்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.